கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு இடைபட போகிறார். கர்த்தர் பேசப் போகிறார். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தாவே, இருள் விலகப் போகிறது, வெளிச்சம் உதிக்கப் போகிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். எப்பொழுது என்னுடைய கஷ்டம் தீரும், எப்பொழுது என்னுடைய பிரச்சனை தீரும் என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த மனிதனுடைய இருள் அகன்று போகட்டும். கர்த்தாவே, ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் காட்டுவீராக. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய அபிமானத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீர் காட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய அபிமானம் பெரிதாக இருக்கிறது. கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே இப்பொழுது இருக்கிறதை காட்டில் ஆண்டவரே 1000 மடங்கு பெருகத்தக்கதான ஆண்டவரே உம்முடைய அபிமானம் இருக்கிறது. கர்த்தாவே, அதை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற இந்த வாலிபன் தலைப்பானாக ஆண்டவரே கர்த்தாவே, அவனுடைய எதிர்காலம் பிரகாசிக்கப்படுவதாக இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆரோனும் அபிமானமும் என்னாமம் 12ஆம் அதிகாரம். எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினோரா, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆரோனும் அபிமானமும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவர்கள் இந்த ஆரோன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் தான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, குடும்பத்து சண்டையிலே இவர்கள் கர்த்தரையும் இழுத்து விட்டார்கள். இங்கே எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினதினாலே அந்த காரியங்கள் ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் அங்கே பிடிக்கவில்லை. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதற்காக தேவனை இழுக்கிறார்கள். எங்களுக்கு மோசேயிடம் மாத்திரம்தான் கர்த்தர் இருக்கிறாரா? எங்களிடத்திலும் இருக்கவில்லையா? இருக்கிறார். அதற்கு ஏன் நீங்கள் மோசேயை வம்புக்கு இழுக்கிறீர்கள்? மோசையை பற்றி தானே தேவனுடைய அபிமானம் இந்த ஆரோனுக்கு தெரியாமல் போயிற்று. ஆரோனுடைய அபிமானம் அவனுடைய அண்ணன் என்கிற அபிமானத்திலே இருந்தார். அண்ணன் தான்ங்கிற அவருடைய தம்பிங்கிற ஒரு அபிமானத்திலே அங்கே இருந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் தேவனுடைய அபிமானம் வேறாக இருக்கிறது. எந்த ஊழியக்காரரை குறித்தாகிலும் யாரை குறித்தாகிலும் பேசினால் கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து பேசுகின்ற பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். இங்கே மோசையை பற்றி அங்கே ஆரோன் அங்கே பேசின பொழுது அங்கே கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து விட்டார். வாங்கப்பா, 2 வரும் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு. ஐயா, இன்றைக்கு உன்னுடைய அபிமானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஊழியக்காரர்களை குறித்து ஒரு லிமிட்டில் நீ பேசலாம், ஒரு தரக்குறைவுக்கு கீழாக பேசிவிட்டாய் என்றால் கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். இங்கே ஆரோனும் மோசேயும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் கூட எங்களை கர்த்தரை அவர்கள் வம்புக்கு இழுக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் அங்கே இறங்கி சொன்னார், மோசேயை மாதிரி ஒரு ஊழியக்காரன் கிடையாதப்பா, நீ எப்படி துணிகரமாக நீ பேசலாம் என்று அங்கே மிரியாமுக்கு அங்கே தண்டனை கொடுத்தார். 7 நாள் அவள் என்ன குஷ்டரோகியாக காணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலங்கள், எந்த இடத்திலும் நீ ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். என்னாமம் 12:2 திரும்பவும் சொல்லுகிறேன். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். எங்கேயோ இருக்கிறார் ஆண்டவர், அவருக்கு என்ன கேட்க போதுன்னு இல்லை, எல்லா வார்த்தையும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது சாதாரணமாக ஒரு குடும்ப சண்டையாக இவர்கள் இழுத்தார்கள். ஆனால் ஆண்டவரை இழுத்ததினாலே ஆண்டவரே அங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. நீ எந்த காரணத்தை கொண்டும் இவன் என்ன செய்ய போகிறான், இவனுக்கு யார் இருக்கிறார் என்று நினைத்து அவன் அல்லேலூயா அல்லேலூயா போட்டுக்கொண்டு இருக்கிறானே என்று அவனிடத்தில் மோதலாம் என்று நினைத்தால் கர்த்தர் அங்கே வந்து விடுவார். இங்கே மோசைக்கு கர்த்தர் களம் இறங்கி விட்டார், களத்திலே இறங்கி விட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்து ஒரு மளிகை கடையில் ஒரு தம்பிக்கார் வேலை செய்து கொண்டிருந்தார்.
அந்த நேரத்தில் அண்ணனுக்கு வீட்டில் ஏதோ தகராறு நடந்து இருக்கிறது. வந்து இந்த மளிகை கடைக்கார் முன்னாடி அந்த தம்பியை 2 அடி அடித்து விட்டார். உடனடியாக மளிகை கடைக்கார் சரியான ஒரு ஸ்டெப் எடுத்தார். உடனடியாக அவரை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய்விட்டார். அங்கே போனவர் தான் தெரிந்தது இந்த தம்பி அடித்தது அவருடைய அண்ணன். அவர் சொன்னால், அதெல்லாம் உங்களுடைய வீட்டில் நீ வச்சிருக்கணும், என் முன்னாடி நீ எப்படி என் ஊழியக்காரன் நீ அடிப்பா, பதில் சொல்லு என்று 3 நாள் அங்கே போட்டு எடுத்து அப்புறமாக இவரே மன்னிப்பு லெட்டர் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். போலீஸ் ஸ்டேஷன் நீ கொடுக்காத, என் முன்னாடி என் ஊழியக்காரனை அடித்தது தப்பு என்று எழுதி வாங்கிவிட்டு அனுப்பினார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே ஆரோனுடைய அபிமானம் எப்படி இருந்து நம்ம அண்ணன் தானே என்று பேசிவிட்டார். ஆனால் அண்ணன் யார்? கர்த்தராலே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர். ஆகவே ஜாக்கிரதையாக வார்த்தைகளிலே இருக்க வேண்டும். யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க, இவங்க இந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது, அப்படி இப்படி என்று எதுவும் பேசிவிடக்கூடாது. கர்த்தர் அதை கேட்டார். அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். ஒரு கோயில் குட்டியாராக இருந்தாலும் கூட அவரை பற்றி பேசுவதற்கு கூட நீ யோசிக்க வேண்டும். கர்த்தர் அதை கேட்பார். ஆரோனும் அபிமானமும், ஏனென்றால் கர்த்தருடைய அபிமானம் வேறே, உன்னுடைய அபிமானம் வேற, உன்னுடைய சிந்தனை வேற, கர்த்தருடைய சிந்தனை வேற. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, மோசேயை நீர் விடவே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் குடும்ப சண்டையாக இருந்தால் கர்த்தாவே, உம்மை அவர்கள் வம்புக்கு இழுத்ததினாலே நீர் இறங்கி கர்த்தாவே மோசேக்காக வாதாடி மோசேக்கு என்ன காரியம் நடப்பிக்க வேண்டுமோ அதை நடத்தினீர் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது கர்த்தாவே. குறிப்பாக நம்முடைய ஊழியக்காரர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக பேச கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகளுடைய ஆண்டவரே கர்த்தாவே மீறுதல் நிமித்தம் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிற இந்த குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறே கர்த்தாவே. இவர்கள் இனிமேல் ஊழியக்காரர்களை பற்றி ஜாக்கிரதை உள்ளதாக பேச கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே யாரையும் குறைத்து பேசாதபடி கர்த்தாவே, மற்றவர்களை குறித்து ஆண்டவரை குறைத்து பேசாதபடி கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய அனுமானம் என்ன என்பது நாங்கள் தெரிந்து கொள்ளாதபடி கர்த்தாவே, ஆரோனை மாறி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பேசிவிடாதபடி ஆண்டவரே, இந்த மிரியாமை மாறி நாங்கள் தண்டனைக்கு உள்ளாகாதபடி எங்களை காப்பீராக ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய சொல் எப்பொழுது ஆண்டவரை சுத்த வெள்ளியாக இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.